தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான அன்பு இறை உறவுகளை, மீண்டும் வெள்ளிக்கிழமை குழந்தை இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தில் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்காக இந்த ஆராதனை, உங்கள் குழந்தைகளெல்லாம் ஒப்பு கொடுங்க. குழந்தைகளின் பெயர்களை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுங்க. நம்ம எல்லாருமே ஆண்டவர் பார்வையில் குழந்தைகள். எனவே முழுமையாய் ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு ஆண்டவருக்குரிய சாட்சியமான பிள்ளையாக இருக்கிற பொழுது வாழ்க்கையில் அபிஷேகம் நடக்கும் என்பது தான் அந்த ஆராதனை. ஆண்டவருக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே நடத்துவார் என்பது தான் ஆராதனை. எனவே பிரியமான இறை உறவுகளை, நம்ம ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக இந்த கேள்வியோடு, நான் ஆண்டவருக்குரிய மகனா இருக்கிறேனா இந்த கேள்வியோடு இந்த ஆராதனை தொடங்குவோம். பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை, திருப்பாடல்கள் 37, 23, 24 இறை வார்த்தைகள் எடுத்து தருகிற உங்களுக்கு, ஆண்டவர் நல்ல மனிதரின் அடிகளை நிலைப்படுத்துகிறார். நல்ல உங்களுடைய அடிகளை, செயல்பாடுகளை ஆண்டவரே நிலைப்படுத்துகிறார். ஆண்டவர் அப்படிலாம் விட்டுற மாட்டார். துன்பம் எல்லாருக்கும் வரும் போல நல்லவருக்கும் வரும், நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் வரும், நீதிமான்களுக்கும் வரும். ஆனால் அந்த அடிகளை ஆண்டவரை நிலைப்படுத்துகிறார். அவரே சரி பண்ணுவார். நீ ஜெபி, எல்லாமே மாறும். நம்பிக்கையோடு நின்று ஜெபி. நம்பிக்கையோடு அவர் அடிகளை பிடித்துக்கொள். நம்பிக்கையோடு அடி சுவடை பிடித்துக்கொள். நம்பிக்கையோடு ஜெபமாலை பிடித்துக்கொள். நம்பிக்கையோடு குடும்ப ஜெபத்தை பிடித்துக்கொள். நம்பிக்கையோடு உன் குடும்பத்தில் நெல்லு, உன் ஜெபத்தில் நெல்லு. ஆண்டவர் உலகத்தில் நிற்க வைப்பார். யார் முன்பும் தலை குனியாமல் இருக்கும்படியாய் உன்னை தலை நிமிர்ந்து அவர் வாழ வைப்பார். ஆனால் நம்பிக்கையோடு இருக்கணும். பிரியமானவங்களே, நல்ல மனிதனின் அடிகளை நிலைப்படுத்துகிறார். அவன் விழுந்தாலும் முற்றிலும் விழுந்து போக மாட்டான். அவன் விழுந்துடுறான், ஆனால் முற்றிலும் விழுவதில்லை. அப்படின்னா என்னன்னா, நான் தூக்கி விடுவேன். இயேசு பாடுகள் பயணத்தில் பாதியில் 3 முறை விழுகிறார் அல்லவா? ஆனால் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுகிறார். சாவை நோக்கிய பயணம்தான். இரவு முழுதும் கசையடி, வலிகளாலும் துன்பத்தாலும் துரோகத்தாலும் மடமுடைந்து இருக்கிற ஒரு சூழல் தான் இயேசுவினுடைய அந்த கல்வாரி பயணம், இந்த சிலுவை பாதை. ஆனால் 3 முறை விழுகிறார், 3 முறையும் மீண்டும் எழுகிறார். அவர் உன்னை எழ வைப்பார் என்ற செய்தி. நீ உண்மையாக நேர்மையாக ஜெபிக்கிற மகளா இருக்கிறவர், நீ விழுவாய்தான். உலகத்தில் எல்லாருக்கும் நடக்கிறது உனக்கும் நடக்கும். அப்புறம் எதுக்காக ஃபாதர் ஜெபிக்கணும் இருக்கு? என்னன்னா, அவர் நீ விழுந்தே கிடைக்கும்படி செய்து விட மாட்டார். என் தலை நிமிர்ந்து நிற்ப. சில தடுமாற்றம் இருக்கும், ஆனால் தடமாறாது. வாழ்க்கையில் தடுமாற்றம் வந்து இயல்புதான். அது நடக்கும், அது தீயோனால் நடக்கும். ஏன்னா அந்த உலகத்துல தான் நீ வாழ்ற. அதிகமாக சொல்றது இல்லையா, என்ன பரலோகத்தில் இல்லை பூலோகத்தில் இருக்கிறோம். தீமையெல்லாம் இருக்க தான் செய்யும். அதில் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு வாழ பழகிக்கொள். அதான் ஜெபம், அதான் விசுவாசம், அதான் உன்னுடைய வாழ்க்கை, அதான் உன்னுடைய நம்பிக்கை, அதுதான் உன்னுடைய எனர்ஜி. பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் நீ விழுவாய், ஆனால் விழுதே கிடைக்க மாட்டான். அப்படி நான் உன்னை தூக்கி விட்டுருவேன், நான் உன்னை காப்பாற்றிடுவேன், நான் உன்னை ஆசீர்வச்சிருவேன். வாழ்க்கை அப்படியே போகும்னு நினைக்காத, வாழ்க்கை ஆசீர்வாதமாக தான் போகும். இறைவா தொடர்ந்து சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவர் நல்ல மனிதனின் அடிகளை நிலைப்படுத்துகிறார். அவன் விழுந்தாலும் முற்றிலும் விழுந்து கிடக்க மாட்டான். ஏனெனில் ஆண்டவர் அவன் கையை பிடித்து உயர்த்துகிறார். ஆண்டவர் அவன் கையை பிடிக்கிறார். ஆண்டவரும் கரங்களை பிடித்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறார். இது ஆராதனை, உன்னுடைய ஆராதனை. உன் கரங்களை பிடித்திருக்கிறார். நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கலாம், நீங்கள் எங்கே பயணிச்சுட்டு இருக்கலாம், வீட்டில் ஃப்ரீயாக உட்காந்து கேட்கலாம், இரவு பெட்டில் உட்காந்து ஆராதனை கேட்கலாம், நீங்கள் எந்த சூழலில் கேட்கலாம், நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு கேட்கலாம், என்ன வேணா நிலையில் நீங்கள் இருக்கலாம். எங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஆண்டவர் துதிக்கணும் தான் இந்த யூடியூப் மூலமாக அந்த ஆராதனை. இந்த ஆராதனையில் ஆண்டவர் சொல்கிறார், நீ இருக்கிற இடத்துல உன் கரங்கள் பிடிக்கப்படுகின்றன. அப்பா நன்றி, ஆண்டவரே நன்றி, உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு ஆராதனை செய்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கிறேன். தேவைகளெல்லாம் வைத்து அவரை ஆராதிங்க. உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் வைத்து அவரை ஆராதிங்க. ஒவ்வொருவருடைய தேவைகள், விண்ணப்பங்கள், எங்கள் கஷ்டங்கள், எங்கள் கவலைகள், எங்கள் ரணங்கள், எங்கள் வாழ்வியல் போராட்டங்களெல்லாம் வைத்து, எங்கள் எதிர்கால கனவுகளெல்லாம் வைத்து அப்பாமை துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறோம். அப்பா அந்த புதிய நாளுக்கு நன்றி. ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. பிரியமான அன்பு இறை உறவுகளை, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இறை வார்த்தை நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 47 53 வரை உள்ள இறை வார்த்தை நம்ம மனசில் இருக்கிற ஒரு கேள்விக்கு விடை தருகிறது. என்ன இவ்வளோ அநியாயம் நடக்கிறது? கெட்டவங்க தான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வார்த்தை அதிகமாக கேட்போம் பாருங்க. எங்கெங்க தப்பு பண்ணுறவன் தாங்க நல்லா இருக்கிறான், அநியாயம் பண்ணுறவன் தாங்க ரொம்ப செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி எதிர்மறையாக சொல்லிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு சொல்லுங்கள், அது அப்படிலாம் நடக்காது. ரொம்ப தூரம்லாம் போக முடியாது.
ரொம்ப நாள்லாம் தீமை வளர்ந்துக்கிட்டே எல்லாம் போகாது. அப்படியெல்லாம் தீயோன்கள் மற்றவர்கள் பெயரை கெடுத்து மற்றவர்கள் துன்பத்தை வரவைத்து கொண்டு தன் நல்லவர்கள் போலலாம் ரொம்ப நாள்லாம் வாழ்ந்து விட முடியாது. அதுக்கு நற்செய்தி சொல்கிறார் பாருங்க. காலத்து இயேசு மக்கள் கூறிய இது, விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களை வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகுமா. கடலில் மீனவர்கள் போகிறாங்க. இப்போலாம் நிறைய மீனவர்கள் வீடியோ இருக்கு இல்லையா, நம்ம யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாலாம் இருக்கு இல்லைங்களா. அந்த வீடியோலாம் பாருங்கள். அங்கே வலை வீசும் பொழுது மீன் தான் மாட்டோம்லாம் சொல்ல முடியாது. வலை வீசப்பட்டது மீனுக்காக தான். ஆனால் என்ன நடக்கும் என்றால், வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து, அந்த போட்டில் பாருங்கள், நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வலை போடுறாங்க. வலையை கஷ்டப்பட்டு இழுத்து அந்த போட்டில் போடுவாங்க. அந்த காலத்தில் கரையில் எடுத்துகிட்டு போவாங்க. கரையில் இழுத்து கொண்டு போய் கரையில் அமர்ந்து உட்கார்ந்து நல்லவற்றை கூடையில் சேர்ப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி தான் அநேகம் பண்ணுறவங்களாம் இருந்துட்டு தான் இருப்பாங்க. கேள்விக்கான பதில் தருகிறேன். கெட்டவங்களுக்கெல்லாம் நல்லது நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இல்லை, ஒரு நாள் வரும். அந்த வலை வீசும் வலை மனிதருக்காக தான், வலை மீன்களுக்காக தான், வலை மீனுக்காக தான். ஆனால் அதில் பூச்சி இருக்கும், அதில் புழு இருக்கும், அதில் பாம்பு இருக்கும், அது எல்லா வகையும் இருக்கும். அவற்றை இழுத்துட்டு போய் நல்லவற்றை எல்லாம் சேர்த்து வைப்பாங்க, கெட்டவற்றை வெளியில் போடுவாங்க. வலையை பழுது பார்ப்பார்கள். அதனால் ஒரு நாள் வரும், அது ஆண்டவரின் நாள். அது என்னைக்கு வேணா வரும். அது நான் மரித்த பிறகு வருவதை சொல்லலை, வாழும்போதே வரும். ஆண்டவரே அதை நடத்துவார். அதனால் அது ஒவ்வொரு நாளும் வரும். அது அபிஷேகமாக வரும். எனவே கவலைப்படாத. எனவே அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கவலைப்படாத, ஒப்புக்கொடு. ஐயோ அதுக்காக அவங்க நல்லா இருக்கக்கூடாது என்பது அல்ல. நீ ஒப்புக்கொடு, நீ ஜெபி. நீ உன் வாழ்க்கையா உனக்கு எதிராக அவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா, ஒப்புக்கொடு, ஜெபி. ஆண்டவரே நான் அவங்களை மன்னிக்கிறேன், ஆனால் அவங்களை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன்னு கேளு. உனக்கு எதிராக இருக்கிறாங்களா, அவர்களை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிரு. நீ எந்த முடிவு எடுக்காத, நீ அவருக்கு பெயரை கெடுக்காத, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு இருக்காது. அவர்களுக்காக ஜெபி. அவர் மனமாறும் ஜெபி, அவர் பார்த்துக் கொள்வார். மாறினால் ஆசீர்வாதம், இல்லை என்றால் அவர் பார்த்துக் கொள்வார். தீர்ப்பு அவருக்குரியது, தண்டனை தருவது அவருக்குரியது. நடுவர் என்பது இறைவன் தான். அவர் மறப்பதும் அவர் மன்னிப்பதும் அது அவருக்குரியது. நம்ம மனுஷங்க, நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம ஜெபிக்கணும், நம்ம வாழ்க்கையை அவர் தொடுவார், அவர் ஆசீர்வாதமாக இருப்பார். எனவே கவலைப்படாதீங்க. இவன் தீயவன் இப்படி இருக்கிறானே, அவன் இப்படி செஞ்சுட்டு இருக்கானே, இவனா நான் சந்தோஷமாக இருக்கிறானா. இல்லை, நீ சந்தோஷமாக இருப்ப, நீ சந்தோஷமாக இருப்ப. இன்னைக்கு சொல்கிறேன், நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாய். நன்றி அப்பா, ஆராதனைக்கு நன்றி ஆண்டவர். நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம், செய்திக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன் அப்பா. அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க தகப்பனே. கிருபையால் நாங்கள் வாழ அப்போ உங்கள் வல்லமையில் நாங்கள் வாழ வல்லமையான இறைவன் இதோ இந்த குழந்தைகளை எல்லாம் அர்ப்பணிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறேன். குறிப்பாக பிள்ளைகளுக்காக காத்திருக்க தம்பதியர்களே, இதோ ஆராதனை ஒப்புக் கொடுங்க, வல்லமை ஒப்புக் கொடுங்க. வல்லமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். குழந்தை பாக்கிய தடைகளை இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அப்பா உடைத்தெறிகிறார், தடைகளை உடைத்தெறிகிறார். குழந்தை பாக்கியம் பெறுவீர்களாக, வல்லமையான இறை கிருபையிலே ஆசீர்வாதமாய் வாழ்வீர்களாக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் யாருக்காகலாம் ஜெபிக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து இந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமே. எல்லாம் இல்லை இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டு இருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.